அனைவருக்கும் வணக்கம். இது நவகிரக ரத்னா ஜோதிட ஆராய்ச்சி மையம். நான் உங்கள் ஜோதிடன் கா. ஐயப்பசாமி. இன்று ஒரு ஜோதிட தகவல் நிகழ்ச்சியில் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும் அதிர்ஷ்டக்கல் எது என்பதை பார்ப்போம். பொதுவாக நாம் ராசிக்கல் அணிவதையே விரும்புகிறோம். அது முற்றிலும் சரியல்ல. காரணம் என்னவென்றால், நாம் பிறந்த ராசி, நாம் பிறந்த லக்னத்திற்கு 6, 8, 12ஆம் ராசிகளாய் வந்து அந்த ராசிக்களை நாம் அணிந்தால் அது நமக்கு சுபபலன் தருவதில்லை, தரவும் செய்யாது. ஆனால் லக்ன அடிப்படையில் சுபகிரகத்தினுடைய கற்களை அணியும் பொழுது நாம் வாழ்க்கையில் முன்னேறுகிறோம். அந்த அடிப்படையில் மேச லக்னம், சிம்ம லக்னம், தனுசு லக்னம், மீன லக்னம், கடக லக்னம், விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய், சூரியன், குரு சுபகிரகம். இந்த 3 கிரகங்கள் உங்கள் லக்னத்திற்கு 6, 8, 12இல் மறையாமல் இருக்க வேண்டும், வக்ரம் அடையாமல் இருக்க வேண்டும், அஸ்தமனம் அடையாமல் இருக்க வேண்டும், பாதகஸ்தானத்தில் இல்லாமல் இருக்க வேண்டும், திதிசூனிய ராசியில் இல்லாமல் இருக்க வேண்டும், கிரகண தோஷம் அடைந்திருக்கக்கூடாது. அப்படி இந்த நிலையை அடைந்திருந்தால் அந்த கிரகம் கெட்டு விட்டதாக அர்த்தம். 3 கிரகத்தினுடைய கல்லையும் அணிந்தே ஆக வேண்டும். செவ்வாய் உரிய கல் பவளமாகும், சூரியனுக்குரிய கல் மாணிக்க கல்லாகும், குருவுக்குரிய கல் மஞ்சள் புஷ்பரா கல்லாகும். இந்த 3 கல்லையும் வலதுகை மோதிர விரல் அல்லது ஆள்காட்டி விரலில் மட்டுமே அணிய வேண்டும். உங்கள் லக்னத்திற்கு மேலும் ஒரு கிரகம் உள்ளது, அதுவே கேதுவாகும். அது உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய கிரகம். அதுவும் 6, 8, 12இல் மறையக்கூடாது, பாதகஸ்தானத்தில் இருக்கக்கூடாது, திதிசூனிய ராசியில் இருக்கக்கூடாது. அப்படி இந்த கிரகம் அமர்ந்து விட்டால் அது கெட்டுவிட்டதாக அர்த்தம். அந்த கிரகத்துக்கு உயிர் கொடுக்கக்கூடிய கல் வைடூரிய கல்லாகும். இந்த வைடூரிய கல்லை இடதுகை நடுவிரலில் அணியும் பொழுது நல்ல பலன் தருகிறது. அடுத்ததாக ரிஷப லக்னம், கன்னி லக்னம், மகர லக்னம், கும்ப லக்னம், மிதுன லக்னம், துலா லக்னம் இந்த லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கிரன், புதன், சனி சுபகிரகமாகும். இந்த 3 கிரகங்களும் 6, 8, 12இல் மறையக்கூடாது, வக்ரம் பெறக்கூடாது, அஸ்தமனம் அடையக்கூடாது, பாதகஸ்தானத்தில் இருக்கக்கூடாது, திதிசூனிய ராசியில் அமரக்கூடாது, கிரகண தோஷம் அடையக்கூடாது. இப்படி இந்த 3 கிரகங்கள் இந்த நிலையை அடைந்திருந்தால் அந்த கிரகம் கெட்டுவிட்டதாக அர்த்தம். சுக்கிரனுக்குரிய கல் வைரமாகும், புதனுக்குரிய கல் மரகத பச்சையாகும், சனிக்குரிய கல் கருநீலமாகும். இந்த 3 கற்களையும் வலதுகை சுண்டு விரல், வலதுகை நடுவிரலில் மட்டுமே அணைய வேண்டும். இந்த லக்னத்திற்கு மேலும் ஒரு சுபகிரகம் உள்ளது, அதுவே ராகுவாகும். இந்த ராகு உங்கள் லக்னத்திற்கு 6, 8, 12இல் இருக்கக்கூடாது, பாதகஸ்தானத்தில் இருக்கக்கூடாது, திதிசூனிய ராசியில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அது கெட்டுவிட்டதாக அர்த்தம். அதற்குரிய கல் கோமேதகமாகும். இதை இடதுகை நடுவிரலில் மட்டுமே அணிய வேண்டும். இப்படி உங்கள் ஜாதகத்தில் உள்ள லக்னத்துக்குரிய சுபகிரகங்கள் கெட்டிருந்தால் அதற்குரிய கல்லை அதற்குரிய விரலில் அணிந்து வாழ்க்கையில் வெற்றி வாகை சூட வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.